சேமிப்பு கிடங்குகளுக்கு கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அங்கீகாரம். மின்னணு மாற்றத்தகு கிடங்கு ரசீது முறை 150 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உள்ள சேமிப்பு கிடங்குகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டில் கூடுதலாக 100 சேமிப்பு கிடங்குகளுக்கு கிடங்கு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்தின் அங்கீகாரம் பெறப்பட்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பணம் பெற வழிவகை செய்யப்படும். புத்தாக்க நிறுவனங்களை ஸ்டார்ட் அப் ஊக்குவித்தல். வேளாண்மை வேளாண் சார்ந்த தொழில் தொடங்கும் புத்தாக்க நிறுவனங்களை கண்டறிந்து அவற்றின் நோக்கம் செயல்பாடு வணிக திட்டத்தினை ஆய்வு செய்து தகுதியுள்ள புத்தாக்க நிறுவனங்களுக்கு மானியம் அளித்து மேம்படுத்திட 10 கோடி ரூபாய் மானிய நிதி ஒதுக்கீடு செலுத்தப்படும். வேளாண் கண்காட்சிகள் 2023-24 ஆண்டில் சென்னையிலும் திருச்சியிலும் நடத்தப்பட்ட வேளாண் கண்காட்சிகளுக்கு விவசாயிகள் பொதுமக்களிடையே கிடைத்த பெரும் வரவேற்பினை தொடர்ந்து 2024-25 ஆண்டிலும் 3 இடங்களில் வேளாண் கண்காட்சி நடத்தப்படும். இதற்கென 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். விதை சான்று மற்றும் அங்கக சான்று துறை. விதை சான்று மற்றும் அங்கக சான்று துறை இனி விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை என பெயர் மாற்றம் செய்யப்படும். விதை சான்று மற்றும் உயிர்ம சான்றுகளின் துறையினால் ஒருங்கிணைந்த விதை சான்று மற்றும் உயிர்ம சான்றளிப்பு வளாகம் கரூர், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் அமைக்கவும். விதை மரபணு தூய்மையை உறுதி செய்வதற்காக தானியங்கி 3ஆம் தலைமுறை DNA மார்க்கர் அடிப்படையான தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஆய்வகத்தை கோயம்புத்தூரிலும் அமைக்கவும். தமிழ்நாட்டு உயிர்ம சான்றளிப்பை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு உயிர்ம நிலையை அடைந்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கிடவும். தருமபுரி, காஞ்சிபுரம், மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருச்சி ஆகிய 6 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு நாபல் தரச்சான்று பெற்றிடவும். உயிர்மை விளைபொருட்களில் இருக்கும் நச்சு பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அதன் தரத்தை உறுதிப்படுத்தி ஏற்றுமதி செய்ய எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்துக்கு முழு மானியம் வழங்கவும். 2024-25 ஆண்டு 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர முன்னணி விதை நிறுவனங்களின் விதைகள் மாற்றுப் பயிர்கள் சந்தையில் வராமல் கண்காணித்து விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைக்க செய்யும் வகையில் புதிய பதிவு முறை அறிமுகப்படுத்துவதோடு தனியார் நாட்டாங்களில் உற்பத்தி செய்யப்படும் நாற்றுகள், நடவு பொருட்கள் தரம், அவற்றுக்கான விதைகள் பெறப்பட்ட இடம் ஆகிய விதைச்சாற்றத்தின்படி உறுதி செய்யப்படும். அதிக விளைச்சல் தரமான வீரிய ஒட்டு மக்காச்சோள விதைகள் விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகையில் சான்றளிப்பு, விதை ஆய்வு, விதை பரிசோதனை போன்ற நடவடிக்கை விதை சட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை பெரம்பலூர், தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தருமபுரி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் 25 வட்டாரங்களில் உள்ள 275 நீர்வழி பகுதிகளில் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை வள மேம்பாட்டு பணிகள், உற்பத்தி பணிகள், வாழ்வாதார பணிகள் ஆகியவை நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் 2024-25 ஆண்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை பயிர்களுக்கு வேளாண் இடுபொருட்களை ட்ரோன் மூலமாக துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பம், தோட்டக்கலை பயிர்களுக்கான வேளாண் இடுபொருட்களை ட்ரோன்கள் மூலம் துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கி கிராமப்புற இடங்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் பொருட்டு பயிற்சி செயல்விளக்க திறல்கள் ஏற்படுத்தப்படும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற சத்துக்கள் செறிவூட்டப்பட்ட நெல் ரகங்களை உருவாக்குதல், குறைந்த சர்க்கரை அளவு குறிப்பீடு, அதிக ஊட்டச்சத்து உள்ள பாரம்பரிய நெல் ரகங்களை மேம்படுத்தவும். நேரடி நெல் விதைப்பிற்கு ஏற்ற நெல் ரகங்களை துரித இனப்பெருக்க முறை வாயிலாக உருவாக்கவும் தேவையான ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும். மஞ்சள், மரவள்ளி கிழங்கு, வெங்காயம் சாகுபடியில் இயந்திரமயமாக்கல். தமிழ்நாட்டில் மஞ்சள் பொருள், மரவள்ளி கிழங்கு, வெங்காய சாகுபடியிலும் இயந்திரமயமாக்குவதற்கு சாத்தியக்கூறு சோதனை, இயந்திரங்கள், உற்பத்தி செயல்விளக்கங்கள் ஆகியவை மேற்கொள்ளப்படும். நிலசம்மங்கி, செவ்வந்தி, ரோஜாவில் புதிய ரகங்களுக்கான ஆராய்ச்சி, நிலசம்மங்கி, செவ்வந்தி, ரோஜா ஆகிய தோட்ட இனக்கலை பயிர்களில் புதுமையான மரபியல் முறைகளை கையாண்டு மேம்பட்ட பண்புகளை கொண்ட ரகங்களை உருவாக்குவதற்கு தேவையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும். திட்டத்துக்காக 5 கோடி 44 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.
தமிழ்நாடு வேளாண் பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் உணவு பதப்படுத்தும் திட்டத்தில் தற்போது வரை 627 கோடியே 65 லட்சம் ரூபாய் அளவிற்கான கடன் மொத்தம் 10,548 குழுக்களுக்கும் தனி நபர்களுக்கும் வழங்கப்பட்டு மானியமாக 196 கோடியே 89 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியமைக்கு ஒட்டுமொத்தமான செயல்பாட்டுக்கான விருதினை நம் மாநிலம் பெற்றுள்ளது. மாமண்டலத்தில் நிர்மதித்துடன் பதிவு செய்கிறேன்.